Dear students, very good afternoon everyone. After Deepavali, which is the first class, okay. மேக்ஸிமம் எல்லாருமே தீபாவளி நல்லா கொண்டாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் வாழ்க்கை எல்லாமே நல்லாவே நடக்கட்டும். நம்ம டாபிக் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா த ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் பை எ கால்குலஸ் மெத்தட்னு சொல்கிறோம். கால்குலஸ் மெத்தட் அப்படின்னா இன்டகிரேஷன் மெத்தட்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். வெலாசிட்டி டைம் ரிலேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன் சொல்கிறப்ப கட் ஆகிடுச்சு. எந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் இந்த ஈக்குவேஷன் சொல்லிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகிடுச்சு, வீடியோ உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் தான் வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது 0 to s அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அப்படியே புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? உங்கள் இந்த பேஜ் புக் அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த 0 to s அப்படிங்கிறது பார்ட்டிகிள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது. இப்போ எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட்டிகிள் மூவிங் தி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், திஸ் இஸ் பார்ட்டிகிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ், அல்லது இங்கே டிஎஸ்ன்னு சொல்லுவோம். இன்டெக்ரல் ஆஃப் 0 to sனா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னா டிஎஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. இட் ஆல்சோ டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட். அந்த டைம் பீரியட் வந்து 0 to t டைம் அப்படின்னு சொல்கிறோம். 0 to t டைம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, after particular time period t, it have take some amount of time taken, so that ஒரு 2 minutes or 3 minutes or 1 minutes எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே. and the distance is starting point 0, the ending point that is s displacement, the particle moving சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு ஃபைனலாக the ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து என்ன பண்ணுறோம், s is equal to ut plus half at ஸ்கொயர்னு டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு தெரியுமா? இந்த ஸ்டெப்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷனில் வந்து என்ன பண்ணோம்னா யூவை வந்து என்ன பண்ணிடுறோம், காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகேவா? இந்த இன்டெக்ரல் ஆஃப் 0 to t இன்ட்டு டிடின்னு வரும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டீன்னு வரும். அப்போ யூ இன்ட்டு டி எஸ், இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ், இன்டெக்ரல் ஆஃப் த யூ இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு யூடி. அதுக்கடுத்து ஏவை காமனாக வெளியே எடுத்துடணும். டி இன்ட்டு டிடின்னு இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இதில் இந்த தேர்ட் டேர்மில் ஏவை வெளியே எடுத்துடுறோம். அப்போ என்ன வரும்னா இன்டெக்ரல் ஆஃப் டி இன்ஸ் அவுட் சைடு த இன்டெகிரேஷன் ஏ இன்ட்டு டிடி. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு, டி ஸ்கொயர் டிவைடட் பை 2, தட் இஸ் 1/2 ஏடி ஸ்கொயர்னு போடுவோம். ஓகேங்களா? இந்த இன்டகிரேஷன் மெத்தட் நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க. இது இப்போதைக்கு இதை முன்னாடி பக்கத்தில் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிங்க. சரியா? நியரஸ்ட் புக்குக்கு பக்கத்தில் இது எழுதி வச்சுக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு the final equation s is equal to ut plus half at square. The first equation is equal to v is equal to u plus at, and third equation v square is equal to u square minus 2as derive பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். that is velocity and displacement relation சொல்கிறோம். velocity is nothing but velocity displacement relation. velocity is v, displacementனா பார்ட்டிகிள் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ the acceleration is given by the first derivative velocity of respect to time அப்படின்னு சொல்கிறோம். acceleration is nothing but first derivative of velocity அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? velocity is equal to displacement by time, acceleration is equal to velocity by time taken, அதுதான் சொல்கிறோம். சரியா? அதாவது வெலாசிட்டியை ஃபஸ்ட் டெரிவேஷன் பண்ணுறதுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சிலரேஷன் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம் த கிவன் ஈக்குவேஷன் ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஏஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிடி. அண்ட் வாட் இஸ் வி? வி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடின்னு போடுறோம். அண்ட் ஏஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். a is equal to dv divided by dt, that is acceleration அப்படின்னு சொல்கிறோம். இந்த acceleration dv by dt என்ன பண்ணலாம்னா இப்படி எழுதலாம்னா dv by ds இன்ட்டு dv by ds இன்ட்டு ds by dtன்னு சொல்லணும். இன்கேஸ் இதை எப்படி ds கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ds டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்,
டிவி பை டிடி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மில் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபார்ம் லெட்டர் பாருங்கள், ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி அண்ட் டிவி பை டிஎஸ் and it can be represented as, அதாவது இது எப்படி முன்னாடி நம்ம make it form the equation that is dv by dt is converted into the form of dv by ds into ds by dt அப்படின்னு சொல்லிட்டு. now ds cancel and dv by dt என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு டிவி பை டி அது வந்துடும். அப்போ இது ஒன்று தான் அல்லது இதுவும் ஒன்று சேம் தான். வாட் இஸ் மீனிங் தட், இப்போ இதுவும் என்னது, இதுவும் சேம் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் என்னது, சேம் தான் அர்த்தம். ஓகேங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் ஒன்று தான் அல்லது டிவி பை டிடினாலும் ஒன்று தான். இன்கேஸ் நவ் இந்த டிஎஸ் பை டிடி இஸ் நத்திங் பட் வி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎஸ் பை இந்த inside the bracket ds by dt is equal to v. சார் திஸ் இஸ் என்னது, s is the displacement சொல்கிறோம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோம். ஸோ ds by dt is nothing but v, ஸோ தட் அந்த dv by ds டாட் வின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் ரீரிட்டன் as, அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப என்ன வரும், ஏஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு டி பை டிஎஸ் ஆஃப் வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இன்ட்டு 1/2 இன்ட்டு டி பை டிஎஸ் ஆஃப் வி ஸ்கொயர் போட்டுருவோன்னு தெரியுதுங்களா. வி என்ன பண்ணிக்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க, டி இன்ட்டு டி வி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ், that is a is equal to dv by 1/2 into d by ds of v square அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வியை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, ஓகேவா, வியை என்ன பண்ணிக்க, மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ என்ன வரும், டி வி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ் 1 பாயிண்ட்டு. ஏவுக்கு ஏ அப்படியே இருக்குது, ஓகேவா. அப்போ டி பை டிஎஸ் அப்படியே வந்துடும். இந்த 1/2 எப்படி வந்துச்சு எக்ஸ்ட்ரா, இந்த 1/2 எப்படி வந்தது தெரியுதா, 1/2 வந்து ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, அதாவது ஒன் மோர் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா அது. தட் இஸ் ஏஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி பை டிஎஸ் ஆஃப் இன்ட்டு வி ஸ்கொயர். இந்த 1/2 மட்டும் எப்படி வந்ததுன்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட்டு இப்போ டிஎஸ் வந்து என்ன பண்ணீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த டிஎஸ் என்ன பண்ணிடுங்க, மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு டி இன்ட்டு வி ஸ்கொயர்னு சொல்கிறேன், சரியா. 1/2 இன்ட்டு ஏ இன்ட்டு டி இன்ட்டு வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இன்டகிரேட்டிங் த above ஈக்குவேஷன் யூஸிங் த ஃபேக்ட் தட் த வெலாசிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் u to v. The velocity changes from u to v means the starting point is u, ending point is v. The starting point u, ending point v என்ன அர்த்தம், ஸ்டார்டிங்கில் velocity the particle having என்னது initial velocity 0 and the change in velocity means the particle moving at a particular velocity, so that the velocity changes, that is v அப்படின்னு சொல்கிறோம். that is the displacement changes from 0 to s அப்படின்னு சொல்கிறோம். what is 0 to s, 0 is the initial position of the object and s is the after displacement the object traveling at a particular distance s அப்படின்னு சொல்கிறோம், okay. and also it having some amount of time taken, the time taken is something but 0 to t அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, from the above equation can be modified, that is 0 to s அப்படின்னு சொல்கிறோம். 0 to s means starting point the value, the initial position of the particle at rest 0 and the displacement is s, so that 0 to s integral of 0 to s into ds is equal to integral of u to v அப்படின்னு சொல்கிறோம். So what is u to v, starting point to u, ending point v. The starting point u means initial velocity அப்படின்னு சொல்கிறோம் and final velocity v அப்படின்னு சொல்கிறோம் and divided by 2a into d into v square அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். தட் இஸ் 1/2a is taken outside of the bracket of integration and integral of ds ஓட வேல்யூ வந்து என்னது sன்னு வரும். ஆஃப்டர் தட் இட் கேன் பி ரிட்டன் as என்னது, integral of ds is equal to s. 1/2a ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது டி வி ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த வி ஸ்கொயரை இன்டகிரேஷன் பண்ணுறப்ப என்ன வரும்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டி ஆஃப் வி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் அதாவது ஒரு இன்டகிரேஷனும், லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு இன்டகிரேஷனும் ஒரு டிஃப்ரென்சியேஷனும் வர்றப்போ என்ன ஆகிடும்,
ஒரு இன்டகிரேஷன் ஒரு டிஃபரன்ஷியேஷன் வந்து அது கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன மட்டும் இருக்குன்னா வி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இந்த வி ஸ்கொயருக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்பர் லிமிட் என்ன இருக்குது, வி இருக்குது. ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் என்ன இருக்குது, யூ இருக்குது. அப்போ யூ ஸ்கொயர். இப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் தி வேல்யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2a. S is equal to 1/2a into v square minus u square. So that v square is equal to இந்த 2a என்ன பண்ணிக்க உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அது ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன வரும், 2a கீழே இருக்குது. இந்த 2a மேலே எஸ்சி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2asன்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு v square minus u square, v square minus u square is equal to 2as. Then finally v square is equal to u square plus 2as. இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் v square plus ua square அப்படிங்கிறது v square is equal to u square plus 2as அப்படிங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். s is equal to ut plus half at square அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. அதுக்கு அடுத்தது s is equal to ut plus half at square அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. அதுக்கடுத்தது another one that v is equal to u plus atங்கிறது சாரி s is equal to ut plus half at square செகண்ட் ஈக்குவேஷனு. v plus ut v is equal to u plus atங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. அப்போ v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square minus 2as. இது மூணு என்ன பண்ணிக்கிங்க நல்லா தெரிஞ்சிக்கிங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பண்ண அதை பார்த்துக்குங்க. ஓகேவா. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுங்க நல்லா பார்த்துக்குங்க. ஜஸ்ட் வெயிட், நான் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பட் பேஜ் மாறிடுச்சு. அதாவது வெலாசிட்டி டைம் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஈக்குவேஷன் 2.7 v is equal to u plus at. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன், ஜஸ்ட் வெயிட் இந்த மூணு ஈக்குவேஷனையும் பார்த்துக்குங்க கண்ணு. 2.7 பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது 2.8 பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது 2.9 பார்த்துக்குங்க. ஓகேவா. இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். இதில் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த 1/2 எப்படி வந்ததுன்னு மட்டும் அப்படிங்கிறத, அதாவது 2a வந்ததுன்னா 2 டைம்ஸ் டெரைவ் பண்ணுறோம். ஓகே. 2a வந்தது அப்படின்னா 2 டைம்ஸ் என்ன பண்ணுறோம் டெரைவ் பண்ணுறோம். தட் இஸ் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். அப்போ 1/2 இன்ட்டு d/ds ஆஃப் e ஸ்கொயர் வருது. ஓகேவா. இப்போதைக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ எதாவது டவுட் இருந்ததுன்னா அதை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ். தட் இஸ் 2. இது வரைக்கும் பார்த்தோம், 2.9 வரைக்கும் பார்த்தோம். we can also derive the displacement in the s form, the initial velocity u and the final velocity v ன்னு சொல்கிறோம். So from the equation 2.7 we can write that is at is equal to v minus u. first equation 2.7 இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். அப்படி எழுதுகிறப்ப என்ன வருதுன்னா at is equal to v minus u அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம்னா 2.8ல் சப்ஸ்டியூட் திஸ் ஈக்குவேஷன் இன் 2.8ல் atக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ s is equal to ut plus half at ஸ்கொயர்னு வருது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இந்த v minus u-வை அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்ப s is equal to எப்படி ஒரு அப்ளை பண்ணுங்க, அதாவது இந்த at-யோட வேல்யூவை என்ன பண்ணுங்க அந்த 2.8 ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னா s is equal to ut plus 1/2 v minus u into t-ன்னு வரும். அண்ட் ஃபைனலாக s is equal to இதை என்ன பண்ணுங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா டிவைட் பை இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இந்த இடத்துல யூடிக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ யூடி டிவைட் பை 1 இப்போ டோட்டலாக என்ன பண்ணுங்கள் 2ன்னு எடுத்துக்கங்க. மேலே என்ன வரும்னா யூடின்னு வரும். மேலே இங்கே என்ன வரும் யூடி ப்ளஸ்ஸு இங்கே என்ன வரும் v minus u டிவைட் பை tன்னு வரும். அதை வந்து என்ன பண்ணுங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் vt minus ut அப்படின்னு சொல்லி. இப்போ மைனஸ் ut ப்ளஸ் ut கேன்சல் ஆகும். அது காமனாக வெளியிடுகிறப்ப ஃபைனலாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா we can get the value u plus v into t divided by 2. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா. அதுக்கு அடுத்தது this equation 2.7, 2.8, 2.9 and 2.10 are called
these all the kinematic equation அப்படின்னு சொல்கிறோம். What is the kinematic equation of motion? the optical மூவ் ஆகிறப்ப the object மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுனா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் ஸ்பீடு, ஃபைனல் ஸ்பீடு அண்ட் ஆல்சோ இனிஷியல் டைம் டேக்கன் அண்ட் ஃபைனல் டைம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இதெல்லாம் வந்து இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். v = u + at அண்ட் s = ut + half at square, v square = u square + 2as, s = u + v/2 × t அப்படின்னு சொல்கிறோம். It is to be noted that all these kinematic equations are valid only if the motion is in the straight line with the constant acceleration சொல்கிறோம். with a constant acceleration சொல்கிறோம். for circular motion or oscillatory motion this equation is not applicable அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் த மீனிங் தட் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் அல்லது ஆசிலேட்டரி மோஷன் அல்லது வைப்ரேட்டரி மோஷன் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகாது, ஒபே ஆகாது. ஓகேங்களா. ஒன்லி ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும், இந்த கான்செப்டை ஒபே ஆகும்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதர்வைஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள்னு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. A practical example of a straight line motion with the constant acceleration is the motion of an object near the surface of the earth அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு என்ன மீனிங்? a practical example of straight line motion with a constant acceleration is the motion of object at the near surface of the earth. Next, we know that near the surface of the earth the acceleration due to gravity g is constant. What is the meaning? that from the surface of the earth இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்குமே நம்ம ஆப்ஜெக்ட் எங்கேருந்து போட்டாலும் சரி, ஸ்கூல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே போட்டாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் மாடியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே போட்டாலும் சரி, ஆப்ஜெக்ட் வந்து என்ன இட் ஹேவிங் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g is constant in all the place on the surface of the earth அப்படின்னு சொல்கிறோம். But all the straight line motion under this acceleration can be well understood asking the kinematic equation given earlier அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும்னு சொல்கிறோம். கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வில் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கிவன் ஏ சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறோம். கிவன் ஏ ஏர்லியே நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டினா இப்போ டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே ஸ்டடி பண்ணுறோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். கேஸ் 1 எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் h அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் ஹைட் h. இப்போ என்ன அர்த்தம், ஒரு ஹச் டிஸ்டன்ஸ் உயரத்தில் இருந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, மேலே இருந்து கீழே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஃபால் என்ன அர்த்தம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மேலேருந்து கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வருது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ராக் கொடுத்துருக்காங்க. ஒரு பாறை மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹியூமன் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், பால் இஸ் சஸ்பெண்டட் சாரி எ பால் இஸ் த்ரவ் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி earth அப்படின்னு சொல்கிறோம். along the surface of the earth consider an object having some amount of mass m falling from height h அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. assume that there is no air resistance அப்படின்றோம். ஏர் அங்கே இருக்கும், பட் இட் இஸ் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகாது. ஓகேவா. ஃபார் கன்வீனியன்ஸ் லெட் அஸ் சூஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் இது மூவ் ஆகிறது என்ன பண்ணிக்கிங்க, மூவ் பண்ணிக்கிங்க, கன்சிடர் பண்ணிக்கிங்க. த டைரக்ஷன் இஸ் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ஆஸ் shown in figure. The object experiences acceleration due to gravity which is constant near the surface of the earth. Okay, so that we can kinematic equation to explain its motion. We have acceleration a vector is equal to g into j cap அப்படின்னு சொல்கிறோம். ஏன் g into j cap போடுறோம் a vector? the a vector is equal to g into j cap அப்படின்னா என்ன, what is the meaning that acceleration a vector is equal to g into j cap அப்படின்னு சொல்கிறோம். j cap ஏன் சொல்கிறோம் அப்படின்னா y ஆக்சிஸில் என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. y ஆக்சிஸில் மூவ் ஆனால் j cap, x ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா i cap, z ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா k cap. ஓகேவா. ஸோ பை கம்பேரிங் த காம்போனன்ட்ஸ் we get ax is equal to 0, az is equal to 0, பட் ay is equal to என்னது g அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் டேக் த சிம்பிளிசிட்டி ay is equal to acceleration that is equal to g. இப்போ இங்கே ஆக்சலரேஷனும் கிராவிடேஷனும் இப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ பார்ட்டிகல் த்ரோன் வித் இனிஷியல் வெலாசிட்டி u, particle thrown with a initial velocity u downward which is negative y-axis அப்படின்னு சொல்கிறோம். that is, so the velocity and position of the particle at time taken, that is v is equal to u plus gt அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதாவது v is equal to u plus atன்றது ஜென்ரல் ஈக்குவேஷன். v is equal to u plus atங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் போடுறோம். அப்போ a is equal to g அப்படின்னு, a is equal to g. ஸோ y is equal to ut plus 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், ஏக்கு பதிலாக g அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே y அப்படிங்கிறது என்னென்னா எஸ், அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ v is equal to u plus gtனாலும் இந்த ஜிக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணி ஏக்கு பதிலாக g அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2.11. செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at ஸ்கொயர், அதில் ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறோம், y is equal to ut plus 1/2 gt ஸ்கொயர்னு போடுறோம். The square of the speed of the particle when it is distance y from hill top அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து y போடுறோம்னா s வந்து என்ன ஆகுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு y போடுறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹில், அந்த ஹில்ஸோட டாப்லேருந்து கீழே வருதுனால. அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இருக்கு இல்லையா. இந்த வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 ஏக்கு பதிலாக ஜி அண்டு எஸ்ஸுக்கு பதிலாக என்னது ஒய் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஸுக்கு பதிலாக ஏன் ஒய் போடுறோம்னா ஹியர் த எஸ் டிஸ்டன்ஸு, ஹியர் ஒய் இஸ் ஆல்சோ டிஸ்டன்ஸ். சப்போஸ் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அட் ரெஸ்ட் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். தென் த வெலாசிட்டி v, பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் v ஸ்கொயர் அட் த டைம் is t ஆர் கிவன் பை த பாயிண்ட், that is for the point y from the hill top அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அந்த ஹில்ஸோட டாப்பில் இருக்கப்போ இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0 இருக்கும். ஆஃப்டர் வெலாசிட்டி த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, த பொசிஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரும். அப்போ v ஸ்கொயர்னு சொல்கிறோம். அட் எனி டைம் இன்டர்வல் tன்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறோம்னா v is equal to gt, y is equal to 1/2 gt ஸ்கொயர் அண்ட் v ஸ்கொயர் is equal to 2gy அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா u is equal to 0 போட்டிங்க அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் 2.11, 2.12, 2.13 மூணு ஈக்குவேஷன்லையுமே இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ 0ன்னு போடுறப்ப என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக v is equal to gtன்னு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் y is equal to 1/2 gt ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா இந்த 2.13 ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகிடும், 2.12 ஈக்குவேஷனில் u வந்து 0 ஆகிடும். 0 × t 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது the time t is equal to t, the time taken particle to move the reach the ground for which y is equal to h. So the given equation 2.15 that is equal to h is equal to 1/2 gt square னு போடுறோம். height h is equal to 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஈக்குவேஷன் 1.5 வந்து என்ன பண்ணிங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். y is nothing but here பர்டிகுலர் ஹைட் ஹச்ன்னு சொல்கிறோம். 1/2க்கு 1/2. அதுக்கு அடுத்தது 2.15ல் ஜிக்கு பதிலாக ஜி. இந்த டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்மால் டி ஸ்கொயர், இந்த ஸ்மால் டி ஸ்கொயர் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதிருங்க, கேபிட்டல் டி ஸ்கொயர். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்மால் ஹச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் கேபிட்டல் டீயை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் தான் கொண்டு வாங்க. என்ன வரும், 2h டிவைடட் பை g வரும். இப்போ t is equal to √2h டிவைடட் பை g அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் t is equal to √2h டிவைடட் பை g அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஈக்குவேஷன் 2.18 implies that greater height h the particle takes more than time t to reach the ground. For lesser height h it is takes lesser time to reach the ground அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈக்குவேஷன் 2.18 வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னு. அதுக்கு அடுத்தது த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வென் த ரீச்சஸ் த கிரவுண்ட் அப்படின்னா y is equal to hன்னு போடுறோம். தட் இஸ் இட் கேன் பி ஃபவுண்ட் தட் யூஸிங் ஈக்குவேஷன் 2.16 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ v ground is equal to √2gh அப்படின்னு சொல்கிறோம். v ground is equal to √2gh அப்படின்னு சொல்கிறோம். The above equation implies that the body falling from greater height h will have higher velocity when it is reaches the ground அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் இந்த இட்டாலிக் லெட்டரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாடி ஃபாலிங் டுவர்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் ஸ்மால் ஆல்டிடியூட் அப்படின்ட்டு. சரியா, டுவர்ட்ஸ் த எர்த்னா என்ன அர்த்தம், மேலேருந்து கீழே வருது. ஃப்ரம் ஸ்மால் ஆல்டிடியூட், ஒரு செங்குத்தான ஒரு உயரத்தில் மேலேருந்து கீழே வருதுன்னா ஹச் இஸ் வெரி லெஸ் தேன் ஆர் ரேடியஸை கம்பேர் பண்ணுறோம். பியூர்லி அண்டர் த ஃபோர்ஸ் கிராவிட்டி இஸ் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். இயர் வந்து என்னதுன்னா ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஹச் வந்து என்னது வெரி 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 ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா, அதுதான் எங்கே அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நீ எங்கேருந்து போட்டாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டை எங்கேருந்து போட்டாலும் சரி, இந்த இட் மூவிங் டவுன்வர்ட் டைரெக்ஷன் சொல்கிறோம். இட் மூவிங் இன் ஏ டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ இட் ஹேவ் என்னது டேக்கிங் ஸ்ட்ரெயிட் லைன். த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் நத்திங் பட் ஹியர் ஹெச் இது ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்ப ஹைட் வந்து வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.34 பாருங்கள். The example 2.34, a iron ball and a feather are both falling from the height h 10 cm. What are the time taken iron ball and feather to reach the ground, and what are the velocities iron ball and feather when they reach the ground? Ignore air resistance இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8க்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க, 10 சொல்லிட்டாங்க. சின்ஸ் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் 2.8 ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் எடுக்கிறப்ப டைம் டேக்கன் நம்ம பார்க்குறோம். அயன் பால் அண்டு வெதர் டு ரீச் த கிரவுண்ட் ஆர் சேம் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் என்னது டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/g, தட் இஸ் 2 இன்ட்டு ஹெச் வந்து என்னது 10 டிவைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10. அப்போ 10/10 ரூட் ஆஃப் 2 வேல்யூ 1.414 அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் போத் வெதர் அண்ட் அயன் பால் ரீச் த கிரவுண்ட் சேம் டைம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது வந்து சேம் ஒரே டைமில் ரெண்டும் ரீச் ஆகும் எங்கே அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு மேலே. பை ஃபாலோயிங் த 2.19 both iron and ball feather reach the earth will same speed given by v is equal to 2g h. V is equal to root of that is another 200. இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படியே பாருங்கள். v is equal to root of 2g h, that is root of 2 into 10 into 10, that is equal to root of 200 ms power minus 1, that is 14.14 ms power minus 1. இதில் பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கலீலியோ கன்க்ளூடட் தட் இன் வேக்யூம். ஆனால் கலீலியோ தான் வந்து ஃபஸ்ட்டு உலகம் உருண்டைன்னு சொன்னார். கலீலியோ தான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உலகம் உருண்டை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணாங்க, யாராலும் ஏற்றுக்கல. அது வந்து இஸ்லாமியருடைய இது பிரகாரம் அவங்க வந்து உலகம் வந்து தட்டையானதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கலீலியோவை கல்லாலேயே அடித்து கொண்டாங்க. உலகம் பாருங்கள் எவ்வளோ இதுன்ட்டு மோசமான உலகம். இது உலகம் உருண்டைன்னு சொல்லி பூமிக்கு முதல் சொன்னது யாருன்னா கலீலியோ தான். கலீலியோவை என்ன பண்ணாங்க, கல்லால் தான் அடித்து கொண்டானுங்க. சரி, இந்த நேரத்தில் ஜஸ்ட் தெரிஞ்சிக்கிங்க. அப்புறம் டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப் இது எல்லாமே கண்டுபிடிச்சது அவங்க கலீலியோனுடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் இன்னும் வளர்ந்தது. சரி ரைட், இதெல்லாம் கிளாஸில் சொன்னால் நிறையா சொல்லலாம் ஸ்டோரி. வீடியோவில் ஏன் தேவையில்லாமல் பேசுவானே. பாருங்கள், ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. த கலீலியோ கன்க்ளூடட் தட் இன் வேக்யூம் இன் ஆல் ஆப்ஜெக்ட் ஃபால் வித் சேம் ஆக்சிலேட்டிங் ஜி வித் ரீச் த கிரவுண்ட் சேம் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி பந்து இறகு இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு அயன் பால் இருக்குது. இது ரெண்டும் என்ன ஆகுது, ஒரே ஸ்பீடில் ஒரே நேரத்தில் கீழே வரும்னு சொல்கிறார். எங்கன்னா வேக்யூம் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரீ ஸ்பேஸில் அல்லது வேக்யூமில் வந்து என்னது மேலேருந்து கீழே போட்டோம்னா ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே டைம் டேக்கன் தான் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க வேக்யூமில். ஓகேவா, அந்த கொஷின் அப்படியே என்ன பண்ணிக்கிங்க, ஜஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.35 பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் டு மெஷர் த டெப்த் ஆஃப் எ வெல் யூஸிங் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா, இட் இஸ் பாசிபிள் டு மெஷர் த டெப்த் ஆஃப் த வெல் அப்படின்னா ஒரு கிணறு, சரியா, கன்சிடர் எ வெல் வித்தவுட் வாட்டர் of some depth d, the time taken
சரியா? டேக் ஏ ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெமன் எடுத்துக்கிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் அண்டு ஸ்டாப் வாட்ச். ஓகே, ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கோ அண்ட் லெமன் எடுத்துக்கோ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அந்த ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். when you drop the lemon to start and stop watch. சரியா? லெமனை வந்து உள்ளே போடுறோம், எங்கே கிணத்துக்குள்ளே போடுறோம். at the same time we switch on the watch, that is stop watch. As soon as the lemon touches the bottom of the well, a stopwatch, so note that the time taken the lemon to reach the bottom of the denote the time at the time as t அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் த மீனிங் தட், நம்ம லெமனை வந்து என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் போட்டுடுறோம். அப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோம். எந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஸ்டாப் வாட்ச் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணுறப்ப இட் ரீச்சஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன். சரியா? இப்படி ரீச்சஸ் அட் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன், த லெமன் ரீச்சஸ் பாட்டம் டினோட் அட் இஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்படி since the initial velocity of the lemon u is equal to 0 and the acceleration due to gravity g is constant, the overall over the well, we can use the equation, the motion of our constant acceleration s is equal to ut plus of at square சொல்கிறோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி u அப்படிங்கிறப்ப 0ன்னு போடுறோம். s is equal to d, a is equal to g since we choose the y axis in downwards. சரியா? டவுன்வர்ட்ஸ்னால் மேலே இருந்து கீழே தான் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து டவுன்வர்ட்ஸில் போகிறப்ப ஒய் ஆக்சிஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்னா டி இஸ் ஈக்குவல் டு 1/2 GT ஸ்கொயர்னு சொல்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் g is equal to 9.8 m is power minus 2, we can depth of the well அப்படின்னு சொல்கிறோம். To estimate the error in our calculation we can use another one method. என்ன பண்ணோம், டெப்த் ஆஃப் த வெல் கன்சிடர் பண்ணுறதுக்கு டேக் ஏ லாங் ரோப் அண்டு ஹேங் ரோப் இன்சைட் த வெல், இட் டச்சஸ் த பாட்டம் ஆஃப் த மெஷர் த லென்த் ஆஃப் த ரோப் விச் இஸ் கரெக்ட் டெப்த் டி கரெக்டு, தென் தட் இஸ் எரர் ஈக்குவல் டு டி கரெக்ட் மைனஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் எரர். நம்ம இது ஃபஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் அண்டு கிராஸ் எரர்ஸ்லாம் படித்தோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி கரெக்ட் வேல்யூ டிவைட் பை டிஸ்டன்ஸ் டி வேல்யூ. இது ரிலேட்டிவ் எரர்னால் என்ன பண்ணுறோம்னா டி கரெக்ட் மைனஸ் டி டிவைட் பை டி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் போடுறப்போ இன்ட்டு 100 போடுறோம். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸாமில் வந்து இதை விட இம்பார்ட்டன்ட் நிறையா இருக்குது இந்த லெசனில். ஜஸ்ட் இதை மட்டும் இதை பார்த்துக்குங்க. அதாவது ஒரு லெமன் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுறோம், இதில் கிணத்துக்குள்ளே போடுறோம். கிணத்துக்குள்ளே போடுறப்ப டைம் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அது அந்த கிணத்துல போய் தரையில் பட்டதையும் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அது எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அவ்வளோதான். எவ்வளோ டைம் டேக்கன் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வழியே. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் இது ஓரளவு பார்த்துக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இப்போ எரரு, ரிலேட்டிவ் எரரு, பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் எரரு இதெல்லாம் பார்த்துக்கோ. அதுக்கடுத்து ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் வேணாம். இஃப் தேர் ஆர் வாட்டர் வெல், திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த டெப்த் ஆஃப் த வெல் டில் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். சரியா? சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கும் அந்த வெல் எவ்வளோ, கிணறு எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நான் இப்போல்லாம் டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் சும்மா என்னது, நமக்கு தண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாதா என்ன? இப்போல்லாம் நம்ம ஊர் பக்கம் இடத்துல தண்ணியே இருக்கிறது இல்லை. சரி, பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது கேஸ் 2 பாருங்கள். எ பாடி த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த கொஷின் கொஞ்சம் டீப்பாக நடத்தணும். சரியா? நீங்கள் இது வரைக்கும் 33 நிமிஷம் கவனிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இதோட உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ப்ரொஜெக்டல் மோஷன் வரைக்கும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, இந்த 2 பேஜ் நம்பர் 80 கேஸ் 2 இதையும் முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the case 2 we will see that next class. ஓகே, இந்த வீடியோ ஃபஸ்ட் 2 டைம்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க்கை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். see you students.